அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து லக்ன சந்திக்காக என்கிட்ட வந்து ஜாதகம் கடக லக்னம் 0.1 டிகிரி. இது நான் திருத்தினது. அவங்க கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் கடைசி 29க்கு அப்புறம் வந்து 29.8 அந்த மாதிரி கணக்கில் ஒரு டிகிரி ஒரு நிமிஷம் மாற்றினோடனே லக்னம் மாறுற அமைப்புகள்லாம் வந்திருந்தது. அவங்க வந்து மிதுன லக்னம் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து கட்டத்தை போட சொல்கிறேன், அதை பார்த்து வந்து கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி வந்து லக்னத்தை திருத்தினேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நபர் பார்த்தீங்கன்னா 27 வயசு ஆகுது. 1999 இருந்து 2015 வரைக்கும் குரு தசை வந்து நடந்திருக்கு. 16 வருட குரு திசையில் குரு மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவர் வந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 8வது வீட்டில் வந்து உட்காந்துருப்பார். குரு 8ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். 12ஆம் இடத்தை வந்து அவர் தொடர்பு கொள்வார். அப்போ அவர் வந்து நகர்த்தி இருக்கணும்ல. 8ஆம் இடத்துல உட்காந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்து குரு சர வீட்டிலேயே உட்காந்து தசை 16 வருஷம் நடந்திருக்காரு. இவர் பிறந்தது சென்னையை தாண்டி எங்கேயுமே அவர் போகலை. அந்த பிறந்த ஏரியாவை விட்டு இவர் எங்கேயுமே போகாத நபர். இதில் வந்து முதல் பாயிண்ட் வந்து உறுதி ஆயிடுச்சு. 8, 12ஆம் சுபத்துவம் இருந்து சர வீட்டில் குருவே உட்காந்து தசை நடத்தி இவர் எங்கேயும் போகலை. அப்போ இவர் வந்து மிதுன லக்னத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ணேன். ரெண்டாவது பாயிண்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா 9ஆம் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்ததுன்னா 9ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருல. அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது தகப்பன் வந்து ஒரு குடிகாரர், அவரால் எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்து அவர் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ரெண்டாவது பாயிண்ட்டும் உறுதியாயிட்டு. சனி வந்து அமர்ற வீட்டை கெடுப்பார்ல, 9ஆம் வீட்டில் அமர்ந்து பாக்கியதைகளையும் தந்தையை வந்து கெடுப்பார். பையன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட நபர் தான். அப்படி ஒன்றும் விசேஷமான வசதிகளில் வந்து அவர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை 2015 2025 வரைக்கும் சனி திசை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 9 வருஷ தசை இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த சனி திசை கடக லக்னமாக இருந்தால் 8ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. பாக்கியதைகளை கெடுப்பார். 8ஆம் அதிபதியில் என்ன இருந்தாலும் கடக லக்னத்துக்கும் அவர் வந்து சிம்ம லக்னத்துக்கும் நல்லது செய்யாத கிரகம். இப்போ புதனுடைய வீட்டுக்கும் அவர் வந்து 8ஆம் அதிபதியாக வருவார், 9ஆம் அதிபதியாக வருவார். என்ன இருந்தாலும் அவர் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் வந்து அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றவராக இருந்தாலும் கூட என்ன இருந்தாலும் புதனுடைய லக்னங்களுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வந்து சனி கிடையாதுல்ல. ஆனால் கடக லக்னத்தில் நிலைமையே வேற இல்லை. அந்த அடிப்படையில் 10 வருஷமாக சனி திசையில் இவர் வந்து அப்படி ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. சாதாரண ஒரு கூலி வேலைக்கு தான் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமாக வந்து அவர் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. சனி திசை பெரிய நல்லது செய்யலை. 12 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. இந்த 3 பாயிண்ட் வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஒன்று வந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் இருந்து தசாபுத்திகள் நடந்தும் அவர் ஏன் வந்து நகரவில்லை. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, தகப்பன் சரியில்லை அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இதுக்கு தான் வரும். அதாவது கடக லக்னத்துக்கு தான் 9ஆம் இடத்துல சனி அமர்றது வரும். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்ததுல வந்து இவர் நல்லா இல்லை அப்படிங்கிற இந்த 3 பாயிண்டை வச்சு வந்து நான் இவருடைய லக்னத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.